இலங்கை போலீஸ் திணைக்களம் மிகவும் கவலையான ஒரு விடயத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, வாகனத்தில கியருக்கு பதிலாக போதைப் பொருட்களை தூக்கும் சாரதிகள் என்று சொல்லி ஒரு அறிவிப்பை விட்டிருக்கிறாங்க. என்ன சம்பவத்தை அடிப்படையாக இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா, நேற்றைய தினம் மொரட்டுவ பஸ் நிலையத்தில் ஒரு திடீர் சோதனை ஒன்றை அவங்க போலீஸ் திணைக்களத்தால் நடத்தி இருக்கிறாங்க. போதைப் பொருள் பாவிச்சவங்களை பிடிக்கிறதுக்கான திடீர் சோதனை ஒன்று அவங்க ஈடுபடுத்தி இருந்தாங்க. அந்த ஈடுபடுத்தலில் 250க்கு மேற்பட்ட பஸ் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை அவங்க பரிசோதனை செய்திருக்கிறாங்க. அந்த பரிசோதனையில அடிப்படையில் 8 சாரதிகள் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் பயன்படுத்திய குற்றச்சாட்டின் கீழே அவங்க கைது செய்து அவங்களோட சாரதி அனுமதி பத்திரங்களையும் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் அவங்களுக்கு எதிராக வழக்குகளையும் தாக்கல் செய்திருக்கிறதாக போலீஸ் திணைக்களம் அறிவித்தலை வழங்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மற்றொரு விடயத்தையும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. இனி வரும் காலங்களில் நாடு பூராகவும் இருக்கின்ற இந்த பஸ் நிலையங்களில் எங்களோட சோதனைகள் திடீரென்று இந்த சோதனைகள் நடைபெறும் என்று சொல்லியும் ஒரு அறிவித்தலை அவங்க சொல்லி இருக்கிறாங்க.